Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to understand about gametogenesis, structure of human sperm and structure of ovum. Now, we will see about what is gametogenesis. Male and female gametes formation ஆகிறது தான் gametogenesis சொல்லுவோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஹேப்ளாய்ட் செல்லில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம். இதில் ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 23 குரோமோசோம்ஸு. இது எப்போ நடக்கும்னா டூரிங் த மியாசிஸ் டிவிஷன்ஸில் இது ஹேப்ளாய்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் மேல் அண்டு ஓவம் இன் ஃபீமேல் இஸ் கால்டு கேமிட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்ம்ஸ் இன் மேல், ovum in female, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் gametogenesis. It involves spermatogenesis, formation of spermatozoa, and oogenesis, the formation of ova. The gametogenesis அப்போ தான் spermatogenesis and oogenesis அப்படிங்கிற இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கும். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் போது ஸ்பெர்மட்டோகோனியம் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக சேஞ்ச் ஆகும். இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக சேஞ்ச் ஆகும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மாட்டிட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்பெர்மாட்டிட் டைமில் ஆஃப்டர் செவரல் சேஞ்சஸ் இட் இஸ் மாடிஃபைட் ஆஸ் எ ஸ்பெர்மா சேஞ்ச் ஆகும். கேமெட்ஸ் வித் ஹேப்ளாய்ட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ இந்த கேமெட்ஸ் பார்த்திங்கன்னா ஹேப்ளாய்டு செல்லாக இருக்கும். இந்த ஹேப்ளாய்ட் செல்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? டூரிங் த கேமிட்டோஜெனிசிஸ். இதில் வாட் இஸ் கேமிட்டோஜெனிசிஸ்னு தனியாக கேட்கலாம். வாட் இஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா ஜஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோயான்னு எழுதினாவே போதும். தென் வாட் இஸ் oogenesis? த ஃபார்மேஷன் ஆஃப் ஓவா. அந்த ஒரு லைன் எழுதினாவே நமக்கு 2 மார்க் தான். ஸோ இது ஃபுல்லாகவே 2 மார்க் பேஸ் கிளியராக பார்த்துக்கணும். த நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. த ஸ்பெர்மட்டாசோயன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டு, middle piece and tail. It is 3 parts is present. The spermatozoon consists of head, middle piece and tail. The sperm head is elongated and formed by a condensation of nucleus. ஸ்பெர்மோட ஹெட்டு ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்குது. இதில் கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டு, டிஎன்ஏ ப்ரெசண்ட்டு. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸில் இந்த ஹெட்டு போர்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த ஆன்டீரியர் போர்ஷன் ஹேஸ் எ ஹேப்-லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு அக்ரோசோம். ஆன்டீரியர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட்டு. அந்த கேப்லைக் ஸ்ட்ரக்சரோட நேமு அக்ரோசோம். இந்த அக்ரோசோமில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்சைம் ஹைலுரினோடினேஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் என்சைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த ஸ்பெர்ம் டு என்டர் த ஓவம் டூரிங் ஃபர்டிலைசேஷன். ஓவம்குள்ளே இந்த ஸ்பெர்ம் ஈஸியாக என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த என்சைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹெட்டையும் மிடில் பீஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் நெக்கு ப்ரெஷன். எ ஷார்ட் நெக் கனெக்ட்ஸ் த ஹெட் அண்டு மிடில் பீஸ். தென் இந்த நெக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சென்ட்ரியோல் மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரியோல் தான் செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் டு ஆர்கனைஸ் த அசம்பிளி ஆஃப் மைக்ரோடியூபியூல்ஸ் டியூரிங் த செல் டிவிஷன். ஸோ வித்தவுட் சென்ட்ரியோல் குரோமோசோம்ஸ் would not be able to move during the formation of new cells. இந்த சென்ட்ரியோல்ஸ் இல்லை அப்படின்னா, ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகாது. cannot form the new cells. What happen if centriole is absent? Without centriole, chromosomes would not be able to move during the formation of new cell. So the centrioles helps to organize the assembly of microtubules during cell division. Then after middle piece. In this middle piece, mitochondria is present. Mitochondria giving energy to sperm to move for movement of tail. அந்த tail நல்லா மூவ் ஆகி அந்த பிளேஸில் ஸ்பெர்ம் ஆகி போகணும். செமன்லேருந்து ஸ்பெர்ம் நல்லா மூவ் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா ஓவத்தை போய் டச் பண்ணோன்னா the mitochondria is very very important because mitochondria is giving energy to the sperm. Then tail portion. The tail is important to move the sperm.
Now we will see the notes. The spermatozoon consists of head, middle piece and tail. Total of 3 parts is present. The sperm head is elongated and formed by the condensation of nucleus. The anterior portion, a cap-like structure present. That structure is known as acrosome. It contains hyaluronidase, an enzyme that helps the sperm to enter the ovum during fertilization. இந்த enzyme தான் ஸ்போம்க்கு வந்துட்டு ஓவம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்போது? டூரிங் த ஃபர்டிலைசேஷன். த ஷார்ட் நெக்ஸ் கனெக்ட் த ஹெட் அண்டு மிடில் பீஸ். இந்த ஷார்ட் நெக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, விச் இஸ் கனெக்ட்ஸ் தி head and middle piece which comprise the centrioles. So centrioles எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? நெக் போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த centriole is very very important in the cell division as well as the forming a new cells. The middle piece contains mitochondria. middle pieceல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? mitochondria which provide the energy for the movement of tail. It brings about sperm's motility. sperms வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் டைமில் ஸ்போம் நல்லா மூவ் ஆகி ஓவத்தை போய் ரீச் ஆகணும். அதுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ த மைட்டோகாண்ட்ரியா வெரி வெரி எசென்சியல் ஃபார் த ஸ்போம்ஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஹியூமனோட ஸ்போம்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வி வில் see about structure of ovum. The mature ovum or egg is spherical in shape. ஸோ ஓவம் வந்து என்ன ஷேஃபில் இருக்கும்? இட் இஸ் இன் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். த ஓவம் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் யோக். ஹியூமனோட ஓவமில் பார்த்தீங்கன்னா யோக் ஃப்ரீ, யோக் வந்து அதிகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா யோக்கோட மெயின் ஒர்க் என்ன? ஃபுட்டு இல்லையா? ஃபுட்டு எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த யோகு. பட் ஹியூமனில் ஓவம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த யோக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஃபியூட்டஸ் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை மதர்லேருந்து பிளாசென்டா மூலம் எடுத்துக்கும். தொப்புள் கொடி மூலமாக அந்த உணவு வந்துடும் இல்லையா? அதனால் இந்த ஓவம் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் யோக். இட் கண்டைன்ஸ் அபண்டன்ட் சைட்டோபிளாசம் அண்ட் த நியூக்ளியஸ். இதில் cytoplasm and nucleus is present more. The ovum is surrounded by 3 layers. How many layers are present in the ovum? 3 layers. Plasma membrane is surrounded by inner thin zona pellucida and outer thick corona radiata. ஸோ இன்னரில் இருக்கக்கூடிய அந்த லேயர் பேர் ஜோனா பெலுசிடா. தென் அவுட்டரில் இருக்கக்கூடியது கரோனா ரேடியேட்டா. இது எப்படி இருக்கும்? ஜோனா பெலுசிடா ரொம்ப தின்னாக இருக்குது. தென் கரோனா ரேடியேட்டா வந்து ரொம்ப திக்காக இருக்கும். த கரோனா ரேடியேட்டா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஃபாலிக்கிள் செல்ஸ். இந்த கரோனா ரேடியேட்டாவில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். த மெம்பரேன்ஸ் ஃபார்மிங் த சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் த ஓவம் இஸ் கால்டு விட்டலைன் மெம்பரேன். இதில் ஒரு சர்ஃபேஸில் ஒரு மெம்பரேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓவமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனோட பேர் விட்டலைன் மெம்பரேன். ஸோ டோட்டலாக ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ஓவம்? ஒன் இஸ் த ஜோனா பெலுசிடா, second one is the corona radiata, then third one is the vitelline membrane. The fluid filled space between the zona pellucida and the surface of the egg is called pre-vitelline membrane. இங்கே ஒரு fluid வந்து ஃபார்ம் ஆகும். சோனா பெலுசிடாவுக்கும் விட்டலைன் மெம்பரேனுக்கும் சென்டரில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ளூயிடோட நேமு ப்ரீவெட்டலைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ளூயிட்? ப்ரீவெட்டலைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மெம்பரினோட ஃப்ளூயிடோட நேமு ப்ரீவிட்டலைன் ஃப்ளூயிட். ஸோ டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் லேயர் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஓவம். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா விச் இஸ் கிவிங் ப்ரொடக்ஷன் டு த ஓவம். ஓவம்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குது. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு செல்ஸுக்கெல்லாம் வந்து நியூட்ரிஷன் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு செல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பியூபர்ட்டி. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட், ஃபாலிக்கிள் செல்ஸ் ஆர் கரோனா ரேடியேட்டா, then cytoplasm, abundant cytoplasm is present, then outer layer vitelline membrane is present, then zona pellucida. இந்த டயக்ராம் நமக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கிளியராக பார்த்துக்கணும். The next portion is puberty. Puberty is the time in life when a boy or girl becomes sexually
மெச்சூர். அதாவது லைஃப் டைமில் பாயோ இல்லைன்னா கேலோ மெச்சூர் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் வந்து பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். The reproductive system in both male and female becomes functional and an increase in sex hormone production resulting in puberty. ஸோ செக்ஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி reproductive system வந்து நல்லா ஃபங்க்ஷனல் ஆகும். அதுக்கு பேர் தான் puberty. This phenomenon tends to start early in female than the males. மேல்ஸை விட ஃபீமேலில் இந்த ஃபினாமினான் பியூபர்ட்டி அப்படிங்கிற ஃபினாமினான் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மேலில் வந்து லேட்டராக ஆகும், ஃபீமேலில் வந்து சீக்கிரமாக இயர்லியராக ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஜென்ரலி பாய்ஸ் அட்டைன் பியூபர்ட்டி பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 13 to 14 years. பாய்ஸ் வந்து எப்போ பியூபர்ட்டி ஸ்டேஜ் அடைவாங்க அப்படின்னா 13லேருந்து 14 இயர்ஸ்க்குள்ளே வரைவாங்க. while girls reach the puberty between 11 to 13 years. கேர்ள்ஸோட பியூபர்ட்டி ஏஜ் 11லேருந்து 13 years. In male, the onset of puberty triggered by the secretion of the hormone testosterone in testes. மேல் வந்து பியூபர்ட்டி அடையும் போது ஒரு செக்ரீஷன் வந்து ட்ரிகர் ஆகும், தூண்டிவிடும். அந்த தூண்டுதல் மூலமாக வரக்கூடிய ஹார்மோனோட நேமு டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் டெஸ்டிஸில் வந்து செக்ரேட் ஆகும். இன் ஃபீமேல் த செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரான். ஃபீமேலில் 2 types ஆஃப் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். ஒன் இஸ் த ஈஸ்ட்ரோஜன், அனதர் ஒன் இஸ் த ப்ரோஜெஸ்ட்ரான். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இந்த செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ இந்த பேராவில் நம்ம என்ன பார்த்தோம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போத் மேல் அண்ட் ஃபீமேலில் ஃபங்க்ஷனாக எப்போ மாறும், எப்போ வந்து அதோடய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எப்போ வந்துட்டு செக்ஸ் ஆர்கன் இன்க்ரீஸ் ஆகுமோ, எப்போ செக்ஸ் ஆர்கன் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குமோ டூரிங் தட் டைம் இஸ் நோன் அஸ் பியூபர்ட்டி. இதில் மேலை விட ஃபீமேல் தான் வந்து சீக்கிரமாக பியூபர்ட்டியை வந்து அட்டைன் பண்ணுவாங்க. தென் பியூபர்ட்டி ஸ்டேஜ் பாய்ஸ்க்கு வந்து 13லேருந்து 14 இயர்ஸ்க்குள்ளே, தென் கேர்ள்ஸ்க்கு 11 to 13 இயர்ஸ்க்குள்ளே. பியூபர்ட்டி டைமில் மேலில் வந்து டெஸ்டிஸில் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனு செக்ரீட் ஆகும். ஃபீமேலில் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனும் செக்ரீட் ஆகும். The secretion of both male and female hormones under the control of pituitary. பிட்யூட்ரி கிளாண்டில் இருக்கக்கூடிய கொனோனோட்ராஃபிக் லியூட்டனைசிங் ஹார்மோன் அண்டு ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த 2 ஹார்மோன் தான் மேல் அண்டு ஃபீமேல் ஹார்மோனை என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஸோ த செக்ரீஷன் ஆஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஆர் under the control of pituitary. That hormone's name is gonadotrophic luteinizing hormone and follicle stimulating hormone. gonadotrophin luteinizing hormone ஷார்ட்டாக LHனும் follicle stimulating hormone FSHனும் ஷார்ட்டாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நமக்கு கேமிட்டோஜெனிசிஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்போமு அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவும் டீட்டெயிலாக பார்த்தோம். தென் பியூபர்ட்டியும் டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.